வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, அம்பானி அவர்களுடைய மகன் கல்யாணம் நடந்து முடிந்து அவர்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் சில யூடியூபர்கள் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி என்னதான் அவர் குற்றம் செய்தார் என்று பார்த்தால், அவர் அங்கே போய் ஏன் ஆடினார், இங்கே ஆடுவாரா? கோடானும் கோடி ரசிகர்களை வைத்திருக்கின்றவர்கள் அந்த ரசிகர்கள் வீட்டிலே சென்று ரஜினிகாந்த் ஆடுவாரா? இப்படியெல்லாம் ஒரு அபத்தமான கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழனால் வளர்ந்தவர், தமிழனால் புகழின் உச்சிக்கு சென்றவர், ஆனால் வடநாட்டிலே போய் அங்கே போய் ஆடுவாரா, இங்கே ஆடுவாரா? அங்கே உணர்ச்சி மிகுதியால் ஆடிவிட்டேன் என்று சொல்கிறார், மகிழ்ச்சியின் ஆடிவிட்டேன் என்று சொல்கிறார். ஏன் இங்கே ரசிகர்கள் வீட்டிலே மகிழ்ச்சி வராதா என்றெல்லாம் கூட கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். நான் பல யூடியூப்களை பார்த்துவிட்டு இந்த பதிலுரையாகத்தான் நான் இதை செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏன் கோடானி கோடி ரசிகர்களுக்கும், இவர்கள் கோடானும் கோடி ரசிகர்கள், ரஜினிகாந்திற்கு ஏராளமான ரசிகர்கள். ஆனால் இது கல்யாணம் நடந்தது ஒரு அம்பானி. இங்கே ரசிகர்கள் வீட்டிற்கு சென்றால் எல்லார் வீட்டுக்கும் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கோடியில் ஒருவராக அம்பானி இருக்கிறார். அவர் இவரை மதிக்கிறார், அங்கே போயிருக்கிறார். இதெல்லாம் நல்ல விஷயங்களை எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? இங்கே இருந்து வடநாட்டில் இருந்து ஒரு மதிக்கத்தக்க வகையிலே ரஜினிகாந்த் அவர்களை அழைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் நமக்கு பெருமைதானே. குடும்பத்தோட வாங்க என்று சொன்ன உடனே ரஜினி தன் மகள், மருமகள், பேரனோடு செல்லுகின்றார்கள். இந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கண்ணிலே படாதா? ரஜினிகாந்த் அவர்களை வாழ்த்த முடியாதா? கல்யாண வீட்டிற்கு சென்ற ரஜினிகாந்த் அவர்களை அமிதாப் பச்சன், மிக பிரபலமான உலக, அதாவது இந்திய ஸ்டாராக இருந்த அமிதாப் பச்சன் அவர்கள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்கிறார்கள். இருவரும் நலம் விசாரிக்கின்ற போது இவர் காலை தொட்டு வணங்க போகிறார். ஒரு பணிவு வருகிறது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு 74 வயது. ஆனால் இந்த வயதிலே ஒருவரை பார்க்கின்ற போது, தன்னை விட உயர்ந்த மனிதரை பார்க்கின்ற பொழுது வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறதே. இந்த எண்ணத்திற்காவது நீங்கள் உங்கள் கண்ணிலே படவில்லையா அவருடைய நல்ல செயல்? இதை வாழ்த்தவில்லையா? இவ்வளவு பெருமையாக இருந்தது. அதை பார்க்கின்ற போது இவர் காலை தொட்டு வணங்கப் போகின்றார். அமிதாப் பச்சன் தடுத்து விடுகிறார். எடுத்து அணைத்துக் கொள்கின்றார்கள். எவ்வளவு நல்ல விஷயம்! இதை அடுத்து மக்களுக்கு சொல்ல தெரியாதா? ரஜினிகாந்த் அங்கே போய் தன்னுடைய நமக்கு பெருமை சேர்த்தார் என்று ஏன் நீங்கள் பேசவில்லை? இன்னும் ஒரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். இங்கே இருந்து சென்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர்கள் சென்றார்கள்? அத்தனை பேர்களும் கோட்டு சூட்டு விலை உயர்ந்த ஆடைகளோடு அங்கே சென்றிருக்கின்றார். ஆனால் ரஜினிகாந்த் என்கின்ற அந்த மனிதன் பட்டாடை உடுத்து, நம்முடைய வேஷ்டியை உடுத்து, அங்க வஸ்திரம் போட்டு, பட்டுச்சட்டை போட்டுக்கொண்டு, ஒரு பரம ஏழையை போல ஒரு தமிழனாக அங்கே சென்றிருக்கிறார். அவரை பார்க்கின்ற போது ஒரு அப்பாவித்தனமாகத்தானே தெரிகின்றது. அந்த வேட்டியிலே நிற்கின்ற போது தனி ஒரு மனிதனாக நின்று காட்சி அளிக்கின்றாரே, அது தமிழகத்தின் அடையாளமாக தெரிகிறது. அந்த நல்ல காரியத்தை நீங்கள் வளர்த்தக்கூடாதா? அவர் மகிழ்ச்சியின் எல்லையில் அங்கே குஜராத்திகள் கல்யாணம் நடந்தால்
ஆணும் பெண்ணும் ஆட்டம் போடுவார்கள். இந்த ஆட்டம் தான் பல்லு 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 என்று. ஆடாதவர்களையும் ஆடச் சொல்லி இழுப்பார்கள். நீங்களே ஒருவர் கல்யாணம் இந்த குஜராத்துக்கு கல்யாணத்துக்கு போய்விட்டீர்கள் என்றால் அங்கே அவர்கள் ஆடுவார்கள். உடனே பக்கத்தில் ஆடாமல் இருக்கவர்களை இழுத்து ஆட விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கல்யாண நிகழ்ச்சியை கலந்து கொண்டு ஒரு கலைஞனாக இருந்து கொண்டு அந்த இசையை கேட்டுக்கொண்டு பல பேர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தன் மகிழ்ச்சியின் எல்லையிலே ஆடியது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான செயல். ஆனால் அந்த செயலை பாராட்டுவதற்கு உங்களுக்கு மனதில்லாமல் அதை பழுதென்று சொல்கின்றீர்களே, இதெல்லாம் எதற்கு? சில பேர்கள் சொல்கிறார்கள், இவர் ரசிகர்கள் வீட்டிலே வந்து ஆடுவாரா, ரசிகரின் வீட்டின் கல்யாணத்துக்கு போவாரா, இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். எவ்வளவு உயரத்தில் கொண்டு நாங்கள் வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டு ரசிகர்களுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செய்தார் என்பதை உங்களுக்கு ஏன் சொல்ல வேண்டும்? அவர் செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? ரஜினிகாந்த் செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நிறைய பேர்கள் அம்பானியை கூட சொல்கின்றார்கள், ஏழைகளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் அம்பானி என்று. இந்த கல்யாணத்தை ஒட்டி எத்தனை பேர்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைத்திருக்கின்றார்? 100 பேர்களுக்கு, 100 ஏழைகளுக்கு கல்யாணத்தை நடத்தி வைத்து அவர்கள் பெயரிலே 1 லட்சத்தை போட்டு 1 வருடத்திற்கான பொருட்களை கொடுத்து எல்லாமே செய்திருக்கிறார். ஆனா அம்பானி அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்கின்றான் பேர். அவர் அதை முன்னிலைப்படுத்தவில்லை, பெருசுபடுத்தவில்லை. தினசரி 9000 பேர்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருமணத்தை ஒட்டி. அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. நல்லவைகள் ஒரு நாளும் தமிழனுக்கு தெரியாது. அவ எங்க ஓட்டை இருக்குன்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எத்தனையோ நடிகர்கள் போனார்கள், எத்தனையோ பெரிய மனிதர்கள் போனார்கள், அவர்களை பற்றி விமர்சனம் இல்லை. ஆனால் யாரை விமர்சித்தால் தன் வயிறு நிறையும். இந்த யூடியூபர்கள்லாம் இப்படி போட்டா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப ரஜினிகாந்தை பற்றி குறைச்சி பேசின உடனே எல்லாரும் என்னதான் பேசியிருக்காருன்னு பார்ப்பாங்கல்ல. ஒரு யூடியூப்பை திறந்து பார்த்தேன். ரஜினிகாந்த் ஆடுவது தப்பு என்று பேசிவிட்டார். என்ன என்று உள்ளே பார்த்தால் அவர் ஆரம்பத்திலே தொடக்கத்திலே ரஜினிகாந்த் நடித்த அந்த படத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார். கடைசியில வந்து அம்பானி கல்யாணத்தில் ஆடியதுதான் தவறு என்கிறார். ஒரே வரிதான், இவ்வளவுதான் இருக்கு. இதுல 1/2 மணி நேரம் வீடியோ. இப்ப 1/2 மணி நேரம் வீடியோவை போட்டு சம்பாதிக்க வேண்டும் என்றால் ரஜினிகாந்தை திட்ட வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற உங்களை போன்றவர்கள் இருக்கின்ற வரையில் நல்லவர்கள் செய்த நல்லவைகள் உங்கள் ஞாபகத்திற்கு வரவே வராது. ரஜினிகாந்த் அவர்கள் ஆடியதிலே எந்த குற்றமும் இல்லை. இது வடநாட்டின் கலாச்சாரம். அங்கே போன பிறகு அந்த கலாச்சாரத்தின்படி திருமண வீடுகளிலே நடனம் ஆடுவது என்பது இயற்கையான ஒன்று. அதை ஆடி இருக்கிறார். இன்னும் சில பேர்கள் சொல்கிறார்கள், இந்த எங்கள் ரசிகர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வருவாரா? ஏன் வர வேண்டும்? ரசிகர்கள் ஒருத்தராக இருக்காங்க, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த ரசிகர்கள் எல்லாருடைய கல்யாணத்துக்கெல்லாம் போகணும் என்று சொன்னால் அவர் கல்யாணத்துக்கு மட்டும்தான் போக முடியும். அதை விட ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கின்ற போது அவருக்கு பாதுகாப்பு காரணங்கள் ஒன்று உண்டு. இல்ல, நீ பெரிய மனுஷனான முதல்ல வீட்டுக்குள்ளே விட மாட்டிய. ஒரு விஐபி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ பார்க்கணும்னா வீட்டுக்குள்ள போக முடியுமா? நம்ம போக முடியுமா? அவர் வீட்டுக்குள்ளே போவாரா? பிறந்த நாளுக்கு வந்த ரசிகர்களை ஏமாற்றி விட்டு செல்கிறார். எதுக்கு சிரமம் கொடுக்கணும் ரசிகர்களுக்கு? அவன் என்ன பிறந்த நாளுக்கு வாங்கன்னா அவ்வளவு பேரும் வந்துடுவான். இங்க இருக்கிற ரோடு சின்னது, அவ்வளவு பேருக்கு லட்சக்கணக்கில் கூடுவாங்க. கூடினால் அங்கே தள்ளுமுள்ளுகள் தில்லுமுள்ளுகள் நடக்கும். அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அப்படி நடக்கின்ற போது அதனால் யாருக்கு கெட்ட பேரு? ரஜினிக்கு தானே கெட்ட பேரு. ஆகவேதான் நான் பிறந்த நாளில் நான் வந்து கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், தயவு செய்து நீங்கள் வராதீர்கள், உங்களுடைய வாழ்த்துக்களை அத்தனை வாழ்த்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்ற அந்த நல்ல மனசை உங்களுக்கு தெரியலையா? நேரடியாக உடனே ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்திக்க மறுக்கிறார். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் போகிறார். ரசிகர்களுடைய திருமணத்திற்கு வர மறுக்கிறார். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறார். ரசிகருடைய வீட்டில வந்து ஆடுவாரா? அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஆடி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. ஒரு
பிரபலமான பிறகு அவருக்கென்ற சில பொறுப்புகள் இருக்கிறது. பெரிய மனிதர்கள் எல்லாம் படித்தார். இன்னைக்கெல்லாம் அரசியல்வாதிகள் சில பேர்கள் சில சம்பவங்கள் நடந்த பிறகு, குறிப்பாக நம்ம தமிழக முதல்வர் நிறைய பேர் செத்தாங்க, ஏன் அங்க போய் ஆறுதல் சொல்லவில்லை? எல்லாரும் அரசியல்வாதி எல்லாம் சொல்றாங்க முதல்வர் ஏன் போகவில்லை, முதல்வர் ஏன் போகவில்லை என்று கேட்கிறீங்கல்ல. அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? அங்கே போக வேண்டும், போன உடனே மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள், அதிலே ஒருவன் கோபப்பட்டு எதையாவது செய்து விட்டால் அது முதல்வருக்கு பெரிய பங்கமாக வந்துவிடும் இல்லையா? இப்படி இந்த கோணத்தில் நீங்களாம் யோசிக்க மாட்டீங்களா? அதனால்தான் அசம்பாவிதம் நடந்த இடங்களிலே முதல்வர் போன்ற பெரிய பொறுப்புகளிலே இருக்கின்றவர்கள் போவதற்கு தயங்குவதற்கு காரணம் அதுதான். நம்ம மனிதன் எதையாவது செய்து விடுவார். கோபத்திலே என்னுடைய தந்தை இறந்து போய்விட்டார் என்று சொல்லிவிட்டு நான் ஒரு கல்லை தூக்கி எறிந்து விட்டால் என்ன ஆகும்? கைது பண்ணலாம், ரெண்டாவது, அது வேறு கதை. பட்டதுதான். அதே போலத்தான் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்களை ஏன் அடிக்கடி அதிகபட்சமாக சந்திக்க மறுக்கிறார்? ஏகப்பட்ட ரசிகர்கள். பிறந்த நாளுக்கு வா என்று சொன்னால் அவ்வளவு பேரும் தமிழகம் முழுவதும் குவிந்து விடும். அப்படி குவிந்த பிறகு சட்ட ஒழுங்கு என்கின்ற ஒன்று பிரச்சனை ஏற்படும், அங்கே அசம்பாவிதங்கள் ஏற்படும், வருகின்ற வழிகளில் போக்குவரத்துகளில் ஏதாவது விபத்துக்கள் ஏற்படும். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அனுபவத்தின் காரணமாக அவர் ரசிகர்களை சந்திக்க மறுக்கிறார். அவர் தான் சொல்றாரு, என் உயிரினும் மேலான ரசிக அன்பு உடன்பிறப்புகள், எனக்கு சோறு போட்டது அவங்க தான், அவங்க உப்பு தின்னதான், அவங்க உப்பத்தான் நான் சாப்பிட்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த ரஜினியுடைய நல்ல குணங்கள் தெரியவில்லையா? அடிப்படையிலே ஒருவர் நல்லவராக இருந்தால்தான் அவரை பார்க்கின்ற போது நல்ல பண்புகள் தெரியும். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுள் புதைத்து வைத்திருக்கின்றார். அதை சில இடங்களிலே சென்ற இடங்களிலே காட்டுகின்றார். அப்படி காட்டினது விளைதான் அம்பானியுடைய கல்யாணத்திலே கண்டு அங்கே பவ்யமாக நின்று அடக்கமாக நின்று, இவரே ஒரு பெரிய ஸ்டாரு, இவரும் பெரிய கோடீஸ்வரன், ஏன் கம்பீரமாக ராஜ மரியாதை போல போகவில்லை? ஏன் அப்பாவி மாதிரி போறாரு? ஏன் தமிழ்நாட்டு பாணியிலே வேட்டியை உடுத்துட்டு போறாரு? ஏன் தமிழ்நாட்டு பாயிலே கல்யாணத்துக்கு போகின்ற போது குடும்பத்தோடு போக வேண்டும் என்று சொல்வார்கள், ஆகவே அவர் குடும்பத்தோடு போனாரே? இது எல்லாம் நீங்க பேசவில்லை, பேசுவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை, இதையெல்லாம் பேசினால் யார் கேட்பார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரே வரியிலே சொல்லுகின்றீர்கள், ரஜினிகாந்த் அங்கே ஆடியது குற்றம், ஆடியது குற்றம், ஆடியது. அட போயா, நீ குற்றம்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் உன் வீடியோவை பார்க்க போறாரா என்ன? என் வீடியோவும் பார்க்க மாட்டாரு, நமக்குள்ள பேசிக்கிறோம். ஏனென்றால் ஒருவரை அபத்தம் சொல்வதற்கு தான் இந்த உலகம் தயார் நிலையில் இருக்குது, வாழ்த்துவதற்கு இந்த உலகம் தயார் இல்லை. அவர்களிடத்தில் இந்த நல்ல பண்புகளை, எந்த நடிகருக்கும் இல்லாத நல்ல பண்புகள் எல்லாம் ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு. நீங்க ஒரு ஆளு, அவரை விட வயசு குறைந்ததாக இருக்கட்டும், வயதுக்கு முதிர்ந்தவராக இருக்கட்டும், நீங்க அவர் எதிர்பார்வை சென்று விட்டாலே உடனே அவர் எந்திரிச்சிருவார். பார்த்திருக்கீங்களா? யார் சென்றாலும் அவர் மரியாதை கொடுப்பதிலே உடனே எந்திரிச்சிருவார். ஏன் ஸ்டார் மாதிரி இப்படி இருந்துகிட்டு வாங்க அப்படி கம்பீரமாக ஏன் சொல்லல? உடனே எந்திரிச்சு வாங்க வணக்கம்னு அப்படியே குலைந்து போகிறாரே. இதிலிருந்து அவர் நல்ல குணங்கள் தெரியவில்லையா? ஏன் பகட்டை காட்டவில்லை? அம்பானி கோடீஸ்வரன் தானே, அந்த கோடீஸ்வரன் வீட்டில் இவரும் கோடீஸ்வரன் என்கின்ற பகட்டை காட்டி இருக்கலாமே, ஏன் காட்டல? இதுதான் ரஜினியிடம் இருக்கின்ற நல்ல குணங்கள். உங்கள் அடிப்படையிலே உங்கள் மீது கோளாறுகள் இருக்கிறது. ஆகவேதான் எதற்கெடுத்தாலும் ரஜினி சரியில்லை, அது சரியில்லை, இப்படி செய்ய மாட்டேங்கார், அப்படி எப்படியும் செய்ய வேண்டாம், அவர் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கவில்லை, இதுதானே போதுமே. இந்த நாட்டுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்கின்றவனெல்லாம் மிகப்பெரிய துன்பையில் மிகப்பெரிய தவறை செய்ய போகிறான் அர்த்தம். எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னால் இந்த அமைதியாக அவனவன் வேலையை பார்த்தால் இந்த உலகம் நன்றாக இருக்கும். அந்த வகையிலே தன்னுடைய வேலையை, தன்னுடைய கடமையை, தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த நாட்டுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறான் என்று. ஆகவே நல்லவனாக இருக்கின்ற ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்கின்ற போது அது தவறாகப்படுகிறது. ஏதோ உங்க பிழப்புக்காக
உங்க யூடியூப்பை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக, அந்த யூடியூப்ல உங்களுக்கு ஏதாவது வருமானம் வரணுங்கிறதுக்காக நீங்கள்லாம் பேசுறீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா ஒரு நல்ல மனிதன் மீது தயவு செய்து கல்லெறியாதீர்கள். அது அவருக்கு தெரிந்துவிட்டால் பாதிக்கும் ஒன்று. நாம யாருக்கு பங்கம் செய்தோம், நம்மளை போய் இப்படி விமர்சிக்கிறார்கள் என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள் வந்துவிடும் இல்லையா? ஆகவே நல்லதை எழுதுங்கள், நல்லதை போற்றுங்கள், நல்லதை பாராட்டுங்கள். அருமை நண்பர்களை, விமர்சனங்கள் வைக்கலாம். அதற்காக ஒரு கல்யாண வீட்டிலே சந்தோஷமாக இருந்ததே தவறு என்று சொல்வது மிகப்பெரிய அபத்தம். ஆகவே இது போன்ற அபத்தங்களை செய்யாமல் நல்லவர்களை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.